வணக்கம். மற்றும் ஒரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் பேசப்போகிற விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் எது? முதலில் இருப்பது தண்ணீர். உணவே இல்ல, தண்ணீர் இல்லாமல் உயிர்களே கிடையாது, மனிதனே கிடையாது, மனித இனமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு முக்கியமான தண்ணீர் பற்றி பேசப்போகிறேன். எப்படி என்றால், இப்போ இந்தியாவுக்கு எல்லா நகரத்திற்கும் ஒரு பெயர் உண்டு. இப்போ பெங்களூர்ன்னு எடுத்துக்கிட்டா கார்டன் சிட்டி, ஜாம்ஷெட்பூர்ன்னு எடுத்துக்கிட்டா ஸ்டீல் சிட்டி. அந்த மாதிரி சென்னை, மெட்ராஸ்க்கு என்ன பேர் கொடுப்பது? இதுக்கு கொடுக்க வேண்டிய பெயர் உண்மையில் லேக் சிட்டி. பிரிட்டிஷ் காலத்திலிருந்து ஏரிகளை கணக்கெடுத்து இந்தியாவில் உலகத்திலேயே அதிகமான ஏரிகளை கொண்ட நகரம் என்று பெயர் எடுத்தது சென்னை. அதே போல் நீர்நிலைகளில் இந்தியாவிலேயே அதிகமான நீர்நிலைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று ஆக்சுவலாக எடுத்திருக்காங்க. அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன வரலாற்றிலேயே. அப்படி இருக்கும்போது சமீபத்தில் யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கத்தின் ஜல் சக்தி அவங்க எடுத்த ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. என்னன்னா, இப்போ நம்ம அரசியல்வாதிகள்லாம் கேட்குறாங்கல்ல, ஜாதிக்கு சென்சஸ் எடுங்க, இந்த மாதிரி உருப்படி இல்லாத சென்சஸ் எல்லாம் விட்டு உருப்படியான ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. அதாவது நாட்டில் உள்ள நீர்நிலைகளை பற்றிய சென்சஸ் ஒன்று எடுத்தாங்க. இது யாருமே கேட்கல, பட் நல்ல வேளை, கடவுளாக பார்த்து அவங்களே எடுக்க சொன்னாங்க. எடுத்ததில் ஒரு உண்மை தெரிய வந்தது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான நீர்நிலைகள், வாட்டர் பாடிஸ் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் மொத்த ஏரிகளின் எண்ணிக்கை 13,639. இதை தவிர மற்ற குளங்கள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா என்ன, ராஜராஜ சோழன் காலத்திலேருந்தே குளம் வெட்டுவது தானே தமிழர்கள் மரபு, பண்பாடு. மன்னர்கள் எல்லாம் அதுதானே செய்தார்கள். அதனால் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதனால் மொத்த எண்ணிக்கை என்ன பார்த்தீங்கன்னா 50,600 தாண்டுகிறது. 51,000 நீர்நிலைகள் இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை என்றால் 8% இதில் என்க்ரோச்மெண்ட் ஆகிவிட்டது. அடுத்தது சில இது பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இவ்வளவையும் தாண்டி இதில் இரிகேஷன், அதாவது விவசாயத்திற்காக நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுவது என்று பார்த்தால் 20,000 மட்டும்தான். இதில் இன்னும் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்ல போனால் வெறும் 50,000 உபயோகப்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. அப்போ பாருங்க, 50,600 லேக்கில் வெறும் 600 லேக்கை மட்டும்தான், நம்ம 600 நீர்நிலைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியுங்கிற நிலைமையில நம்ம வச்சிருக்கோம். சரியான பராமரிப்பு இல்லை. அந்த காலத்தில் 1000 ஆண்டாக ஒழுங்காக பராமரிக்கப்பட்ட அந்த நீர்நிலைகள் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பராமரிப்பு குறைந்து போய் இப்பொழுது மிகவும் சுருங்கி போய்விட்டது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையிலேயே எடுத்துக்கலாம். எவ்வளோ ஏரிங்க தெரியுமா இருந்தது? நான் சின்ன பையனாக இருக்கும்போது கொரட்டூர் ஏரியில் கிரிக்கெட் ஆடிருக்கேன். அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், கொரட்டூர், மாதவரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி, சோழாவரம், பல்லாவரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம், மதுராந்தகம். அந்த மாதிரி ஏரி 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 எங்கே திரும்பினாலும் ஏரி என்று சொன்ன காலம் போய் இப்பொழுது மொத்தம் 5-6 ஏரி தான் ஃபங்க்ஷனில் இருக்குது. சோழாவரம், பூண்டி, செம்பரம்பாக்கம், போரூர். அது கூட வேறு, அது இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியாது, அதனால் விட்டு வச்சுருக்காங்க. இல்லைன்னா அது கூட போரூரில், அதாவது பிஸி ஜங்ஷன் பக்கத்தில் பிளாட்டு போட்டு பூந்து விளையாடி இருப்பாங்க. வேறு வழி இல்லை, தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால வச்சுருக்காங்க. இப்போ நீர்நிலைகள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எங்கே பார்த்தாலும் நீங்கள் நம்ம ஃப்ளாட் வாங்கும்போது எத்தனை பெட்ரூம், எத்தனை டாய்லெட் அப்படிலாம் கேட்காம எத்தனை இடம், அதாவது இதுக்கு நீர்நிலைக்கு எவ்வளோ இடம் விட்டுருக்காங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த மாதிரி கார்டன் இருக்கா, இப்படி தான் கேட்கணும். நம்ம இப்படி கேட்காததுனால முக்கியமான தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வெறும் கட்டிடங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேரில். நகரின் வளர்ச்சி என்பது நீர் இல்லாமல் வளர்ச்சி கிடையாது. இதை அந்த காலத்தில் சோழர்கள் உணர்ந்துதான் அவ்வளவு அழகான நீர்நிலைகள் கட்டினார்கள். பட் இப்போது இருக்கிற யாருக்கும் அந்த நீர்நிலைகளின் மகத்துவம் புரியவில்லை. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரொம்ப அழகாக பண்ணாங்க, இப்போ அதுவும் நின்று போச்சு. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா,
ஒண்ணு அடிச்சா பயங்கர வெயில், இல்ல அடிச்சா பயங்கர வெள்ளம். அப்படியே பயங்கர வெள்ளம் அடிச்சாலும், அந்த தண்ணி 2 நாள் இருக்கு. 3வது நாள் அது கடலுக்கு போயிடுது. அவ்வளோ தண்ணி பெஞ்சும் ஒரு பிரயோஜனம் இல்ல. கடந்த 2, 3 ஆண்டுகளாக நம்ம பார்க்கிறது. ஸோ இனிமேலாவது லானினால ஒரு பெரிய மழை பெய்ய போகுது. பெரிய வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இப்பயே அதையாவது சேர்த்து சேர்த்து வைக்கவாது தெரியணும். எங்கேயாவது ஒரு இடத்துல பெஞ்சாலும் அந்த ஒரு இடத்துல சேர்த்து வச்சா நீங்க எல்லா இடத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் அல்லவா? அதற்கு தான் ஏரி. ஏரிகளை பராமரிப்பது மட்டுமல்ல, அதை வைத்து எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஏரிங்கிறது மனுஷ உடம்புல ஒரு முக்கியமான பாகம்னு எடுத்துக்கலாம். லிவர் மாதிரியோ இல்லை ஹார்ட் மாதிரியோ எடுத்துக்கிட்டா அந்த பாகத்துக்கு வெறும் அது செயல்பட்டு பிரயோஜனம் இல்லை. அது போல ரத்த நாணங்கள் அந்த இதெல்லாம் செயல்படணும் இல்லையா? அது மாதிரி தான் தண்ணீர் போகிற கால்வாய் வாய்க்கால்கள் அதுவும் என்க்ரோச்மெண்ட் இருக்கக்கூடாது. அதுலேருந்து தான் தண்ணி போயே ஆகணும் கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு. அங்கேருந்து தான் தண்ணி வெளியில் வந்து இதையும் மூடிவிட்டு வெறும் ஏரியும் ஏரியும் நம்ம பராமரிக்கணும். இப்போது என்க்ரோச்மெண்ட் அந்த கால்வாய்கள் இதெல்லாமும் பராமரிக்க வேண்டும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒவ்வொரு இடமும் இப்போ நீங்களும் சாட்சி இருக்குங்க. முகப்பேர்னா முகப்பேரி, வேளச்சேரினா அது ஏரி ஏரி அந்த பேரை மட்டும் வச்சுட்ருக்கு. லேக் ஏரியான்னு ஒன்று இருக்குது கார்டன் அதில் முருங்கம்பாக்கத்தில். அங்கே என்ன ஏரி இருந்த இடம். அங்கே தான் வள்ளுவர் கோட்டம் கட்டி அரசாங்கமே எப்படி ஏரிக்குள் கட்டடம் கட்டுவது என்று மக்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தது அந்த காலத்தில். இப்போ பாருங்கள் அடுத்தது வெஸ்ட் மாம்பலம் அந்த ஏரிக்கரை தெருன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆக்சுவலாக மண் ரோடில் இந்த பக்கம் முழுக்க ஏரி அசோக் நகர் வரைக்கும். இந்த பக்கம் ஆலயம்மன் கோவிலில் ஆரம்பித்து அந்த பக்கம் அசோக் நகர் வரை ஏரி தான் இருந்தது. அந்த ஏரியில் தான் அலை அடிக்கும். அதை வந்து கடல் அலை அடிச்சது அப்படின்ட்டு ஒருத்தர் வீடியோலாம் போட்டு அந்த ஏரி தண்ணியில் அப்படி அலை மாதிரி. அதனால ஆலயம்மன் கோயில் கூட தேனாம்பேட்டில் இருக்குது. அது மாதிரி இந்த பக்கம் அந்த மவுண்ட் ரோடில் ஆரம்பித்த ஏரி இந்த பக்கம் முழுக்க இருக்கும். அந்த பக்கம் திரும்ப தேனாம்பேட்டையில் ஆரம்பித்து சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து இந்த பக்கம் அசோக் நகர் வரைக்கும் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் வீடுகள், எத்தனை ஆயிரம் கட்டிடங்கள், எத்தனை ஆயிரம் எல்லாம் காலி. அது இப்போ என்ன ஆகுது, இப்போ அதுக்கு அவங்களுக்கு தண்ணி அந்த ஏரிக்குள்ளே இருந்தவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி போரூர்லேருந்து ரெட்டில்ஸ்லேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. அங்கே தண்ணி இல்லை, பூமிக்கடியில் கூட தண்ணி இல்லை. என்ன ரீசன்? அப்படியே மழை பெஞ்சாலும் அது வந்து பொல்யூட்டட் வாட்டர், அது பிரயோஜனமே கிடையாது. இப்போ இருக்கிற தண்ணியை அந்த மாதிரிலாம் ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏரிகள் இது மாதிரி சூழ்நிலை சரியாகணும்னா முதல்ல ஏரிகள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும், ஏரிகள் பராமரிக்கப்பட வேண்டும், ஏரிகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். இதை அத்தனையும் செய்வதற்கு நான் பேசுவதே பேசிக்கொண்டே இருக்கேன்னு நினைக்காதுங்க. நான் நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரிக்கு போய் ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள். பாருங்கள். நல்ல நல்ல கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் லைக் பட்டனை கொடுத்து அன்னைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். தயவுசெய்து தொடர்ந்து என் காணொலியெல்லாம் பாருங்கள். இப்போ நான் அந்த ஏரியில் போன அந்த காணொலியும் இதோடைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் இப்போ வந்து சென்னை குருவாஞ்சேரி ஏரி கரையின் மீது நின்று கொண்டு இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த முழு ஏரியை பார்க்கலாம். அதாவது ஒரு ஏரியை சுற்றி ஒரு நடைபாதை என்று சொல்ல மாட்டேன், ஒரு பண்ட் என்று சொல்லுவாங்க சிவில் இன்ஜினியரிங்கில். அந்த லேக் பண்டு அதை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஆப்ரான்னு சொல்லுவாங்க, அந்த வால்ஸ் எல்லாம் போட்டு அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஏரியில் மட்டும்தான் நான் பார்த்த வரைக்கும். நான் எதுக்காக இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி ஏரிக்கு ஒரு பெரிய கரையை போட்டு ஒரு பெரிய இதை பண்ணிங்கன்னா நாளைக்கு வரப்போகிற லானினால் பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணியை சேமிக்கலாம். நம்ம வந்து பாருங்க சொட்டு தண்ணி கிடையாது. இது வந்து என்ன காரணம் அப்படின்னா தண்ணியை சேமிப்பதில்லை. அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போன்ற எந்த விதமான ஒரு நம்ம என்ன சொல்கிறது, அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் போகிற காட்சி கூட இப்போ ரயில்வே ட்ராக் இருக்குங்க, ட்ரெயின் இப்போ போகல. அது மாதிரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட் ஐ கேன் சே, இது என்னன்னா நீங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது பண்ணுறதே கிடையாது. அது வேறு விஷயம். அது முடிஞ்சு போச்சு. அது ஒரு பீரியடுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம சென்னையில். இப்போ பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி லேக்ஸ் எல்லாம் வந்து எத்தனை 2000 லேக்ஸ் இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கி 2-3 லேக்கு
அது கூட ஒழுங்காக பராமரிக்கப்படுறதா அதுக்குள்ளே வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், பட் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மனசு வச்சா கண்டிப்பாக வந்து we can do a good job. அதுதான் நான் ரொம்ப பாருங்களேன், நீங்கள் யூ கேன் சி திங் இஸ் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பண்டு போட்டு தெரியுது அவங்களுக்கு அந்த அப்புறம் வால்லாம் இப்படி ரொம்ப அழகான ஒரு இதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டியது. அதாவது மழைக்காலத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியது. போன மழையில் ஒன்றுமே பண்ணல, அப்படியே பண்ணாலும் 90% வேலையை பார்த்து கடைசியில் 5% வேலையை அவங்க வந்து விட்டாங்க. அதனால் போய் சேர்ற இடத்துல சேரல, காவாயெல்லாம் ரொம்ப போய் எல்லா இடத்துலையும் பெரிய பிரச்சனையாச்சு. அதை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்கலை, ஜனங்களும் கண்டுக்கலை, அரசாங்கமும் கண்டுக்கிற மாதிரி தெரில. பட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இங்கே இந்த கூடுவாஞ்சேரி லேக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து தப்பான இதை வந்து கவர்மெண்ட் பண்ணும்போது குறை சொல்லணும்னா அது ஒரு நல்ல செய்கையை செய்யும் போது நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இந்த கூடுவாஞ்சேரி லேக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வேலையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணணுமோ, ஈவன் செம்பரம்பாக்கம் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. பட் செம்பரம்பாக்கம் வந்து ஜனங்களுடைய ஆக்சஸை தாண்டின ஒரு இடத்துல இருக்குது. பட் இது வந்து பாருங்களேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குன்ட்டு உடனே ஒரு ரியல் எஸ்டேட் போட்டு, ஒரு காலனி போட்டு, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி போட்டு பணம் சம்பாதிக்காமல் அழகாக ஏரி கட்டுறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இதுதான் அதாவது நம்ம இவர் கூட சொன்னார், நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ரமணன் அவர்கள். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஸ்விம்மிங் பூல் கட்டக்கூடாது, ஒவ்வொரு வீட்டுக்கு குளம் கட்டணும், ஒவ்வொரு பெரிய ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இதில் கேட்டட் கம்யூனிட்டியில். அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்துலலாம் குளம் தானே கட்டிட்டு இருந்தாங்க, அதனால் தண்ணி பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. இப்போ ஸ்விம்மிங் பூல், பில்லியர்ட்ஸு, அப்புறம் என்னது ஜிம்மு, அப்புறம் இன்னும் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டிங்கிற பேரில். அதெல்லாம் விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து தமிழ்நாட்டில் பெருசுப்படுத்தினா அதுவும் எவ்வளோ பாருங்களேன், எவனா ஒய்க்காக்கா இருக்குது பாருங்கள், எல்லாம் நடக்கலாம், வாக்கிங் கூட பண்ணலாம். பட் தெர் இஸ் நோபடி இருக்குது, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, யாருக்கும் ஆர்வமும் கிடையாது. இவங்க பைக் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு இப்படி ஓடுறதுல தான் இருக்காங்களே ஒழிய பணம் சம்பாதிக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கணும். அது எப்படிதான் இதுதான் நாளைக்கு தண்ணீர் மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்குமே இங்கே இருக்கிற மரங்கள் வளர்வதற்கு எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சரியாக நீர்நிலைகளை பாதுகாப்பது தான். அவர் ரமணன் சார் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அவர் கூட மாம்பழத்தில் அவர் கூட வசித்தேன் நான் பல வருடங்கள். நான் இன்றைக்கி வந்து ஒரு வானிலை மீட்டிங் ஐஎம்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டு ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த சொன்ன அந்த நீர்நிலை சம்பந்தமான விஷயத்தை நான் பாருங்கள் இங்கே வந்து பண்ணியிருக்கோம். இதைத்தான் வந்து எல்லா லேக்குக்கும், குறிப்பாக போரூர் லேக்கை பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். ரோடுக்கும் அதுக்கும் இந்த மாதிரி ஒரு பண்டு போட்டு அழகான போரூர் இலையை மட்டும் ஃபாரின் ரேஞ்சில் இருக்கும் அந்த லேக். ஆனால் அந்த பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது, பெரிய பஸ் என்னவோ பெரிய டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு வாட்டர் ஃப்ரண்ட்டை எப்படி வச்சுக்கணும் கூட தெரியாமல் ஏதோ அந்த காலத்தில் ஏதோ வச்சுருப்பாங்களே, குப்பையும் போடுற கொட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக இந்த மாதிரி ஒரு பண்டு ஒன்று போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி என்ன அழகாக நீட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு அந்த அந்த கேனல்ஸ், ஸ்டெப்ஸு, இது மாதிரி நீட்டான ஒரு விஷயங்கள். இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, நீட் அழகாக இந்த மாதிரி பண்ணி ஒவ்வொரு நீர்நிலையும் நம்ம பாதுகாத்தோம்னு வச்சுக்கோங்க. வி கேன் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, உண்மையான டெவலப்மெண்ட்ங்கிறது எல்லாமே சேர்ந்து டெவலப் ஆகும். வெறும் ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சு, அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பிரயோஜனம் கிடையாது, அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு தண்ணி வேணும். ஓகே, எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒரு 2H 2 பெட்ரூம் இருக்கா, 2 டாய்லெட் இருக்கான்னு கேட்குறோம், கார்டன் இருக்கா, குளம் இருக்கா, இதை கேட்கணும் முதல்ல. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கா, இதெல்லாம் பில்டர்கிட்ட கேட்கணும். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு. தேங்க்யூ. என்ன பார்த்தீங்களா, காணொலி பிடிச்சிருந்ததா? நிறைய மக்கள் இதை பார்க்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்று தான் நான் மிகவும் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இந்த காணொலிகளெல்லாம் நான் போடுகிறேன். நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு நிறைய பார்த்து நிறைய உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கூட இதை பகிர்ந்து கொண்டு நிறைய மக்கள் இதை பார்க்க வேண்டும் என்னுடைய காணொலியை என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து நான் என்னுடைய காணொலியை பாருங்கள். இதுவரை ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.